பணத்தை வாங்கிக்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. முறையான ஆர்கனைசேஷனே கிடையாது. என் பேர் கார்த்திக்கு, ஊர் மண்டபம். பையன் வந்து வேண்டா ஸ்கூலில் படிக்கிறான். 700 ஃபீஸ் வாங்கியிருக்காங்க. சும்மா இது வந்து சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ஒரு தெளிவு இல்லாமல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் முறையாக அந்த அளவுக்கு பண்ணலை. 700 வருது. நம்மங்கன்னா கம்மியாக தான் வரும். இதே ஆமாம், அவ்வளோதான். 100 தான் வரும். 100 தான் வரும். இதே பாக்கி 700 வாங்குறாங்க. ஆனால் ஏதோ ஒரு முறையாக பண்ணல. அதே சின்ன பசங்க ஏதோ ஒரு பண்ணிட்டு சாப்பாடுனா எதுவுமே கிடையாது. மணி 12 மணி ஆச்சு, இன்னும் எதுவுமே சாப்பாடு எதுவுமே கொடுக்கல. தண்ணி வாட்டர் எதுவுமே கொடுக்கல. எதுவும் கொடுக்கல. காலையில் 7:30 மணி போல் வந்தோம். என்ன கூப்பிடலை. ஃபைட்டிங் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 700 கொடுத்துருக்கிறது வந்து இந்த சீல்டும் அந்த இது மட்டும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தெரியல. அவங்களோட வந்து ஒரு தைரியம் வர்றதுக்காண்டி நாங்கள் வந்து உள்ள விடுற காசுக்கெல்லாம் பார்க்கல. அந்த வந்திருக்கு. இனிமே தான் வாட்டர் வந்து இருக்கு, முடிஞ்சிருச்சு. வந்தா இருக்கலாம். அந்த அதை நாங்கள் எதிர்பார்த்து வரல. எதையும் நாங்கள் எதிர்பார்த்து பசங்க வந்து கலந்துக்கிட்டா போதும்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கோம். இருமேலேருந்து வர்றோம். இது மாவட்ட லெவல் போட்டியா மாநில லெவல் போட்டியாங்கிறது அப்புறம். பணத்தை வாங்கிக்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. முறையான ஆர்கனைசேஷனே கிடையாது. இந்த பாருங்க, மக்களை பாருங்க, சாப்பாட்டுக்காண்டி கீழே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பிள்ளையில 7 மணிக்கு வந்த பிள்ளைகளுக்கு 12 மணிக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இது எதுக்கு போட்டி நடத்துறாங்க? அவங்க பணம் சம்பாதிக்கவா, இல்லை பிள்ளையோட திறமையை வெளியே கொண்டு வரவான்னு தெரியல. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சுத்தமாக ஒரு ஆர்கனைசேஷனே சரியில்லை. இது என்ன மாதிரி நிர்வாகம் என்ன மாதிரி எடுத்து முடிவு பண்ணியிருக்காங்க? சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களும் கொடுக்குறாங்களா தெரியல. ஏன்னா உள்ள நடக்குது. எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. என் பேர் முனீஸ்வரன். இங்கே 700 அமௌண்ட் வாங்கினாங்க. ப்ளஸ் வந்து இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. உள்ளே வந்து இந்த ஸ்கூல் டீச்சரும் உள்ளே போகலை. அவங்க கம்யூனிகேஷன் உள்ளவங்க தான் பண்ணாங்க. ஆனால் ஒரு பையனை விழுந்துட்டான். நான் டக்குனு அந்த இடத்துல உள்ளே டக்குன்னு போய் நான் என் பையனுக்காண்டி தான் போகிறோம்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் உள்ளே போய் டக்குனு அந்த பையனை தூக்கி விட்டேன். யார் அது அந்த சம்மந்தப்பட்ட டீச்சர்ஸும் யாரும் உள்ளே போகலை. அதனால் வந்து பேமெண்ட்டு என்ன வச்சு செய்கிறாங்கன்ற எனக்கு தெரியல. எவ்வளோ சர்டிஃபிகேட் எவ்வளோ வரும் அதுன்னு விஷயம் தெரில. ஆனால் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சிஸ்டமேட்டிக் கொஞ்சம் கரெக்டாக நடக்கலை. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா வந்து அதாவது இதுக்கு இந்த டீமுக்கு இந்த ஆள் தான் பண்ணணும், இவங்களை கூட்டிக் கொண்டு அரேஞ்ச் பண்ணுறது இவங்க தான். அந்த விஷயத்தை யாரும் பண்ணலை. அது நல்லாவே தெரியும். ரொம்ப கஷ்டம். ரொம்ப சின்ன பிள்ளைகள, அது ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்குது. மானிட்டர் பண்ணுற ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. யாரு சார்? அம்பையர் வயசுனா மேக்ஸிமம் வந்து 25 வயசு இருக்கும். 25 வயசுலேருந்து. ஆமாம். இந்த 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 ஏரியாவில் வந்து ரெஸ்ட் ரூம் இல்லை. இது என்ன அவைலபிள் பண்ணாமல் வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல. ஆயுது அப்படியே திரும்புங்க சார். சார் அப்படியே இல்லை 1500 கிட்ட வந்திருப்பாங்க. நான் எந்த மாதிரின்னு தெரில. பார்ப்போம். ரெஸ்ட் ரூம் இல்லை இங்கே, சுத்தமாக இல்லை. நாங்கள் தான் வெளியே போயிட்டு தான் வந்தோம். இப்போ